வணக்கம். 2026, 2027 ஆகிய வருடங்களில் தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்பில் சந்திக்கின்றேன். இந்த வகுப்பிலே நான் கடந்த கால அரச பரீட்சை வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பதை முக்கியமாக போதித்துக் கொண்டு வர்றேன். என்னுடைய பயிற்சி வினாக்களும் இதில் உள்ளடக்கப்படும். இந்த வினாக்களோடு இலகு வழி இன்னொரு வினாவும் மாணவர்களுக்கு வழங்கப்படும். இந்த தொடர் பயிற்சி, அதாவது 500 காணொலிகளாவது குறைந்தபட்சம் 2026, 27 பரீட்சைகளுக்கு முதல் பதிவேற்றம் செய்ய இருக்கிறேன். காரணம் என்னென்றால், இந்த பயிற்சிகளை செய்வதன் மூலம் வினாத்தாள் 1, 2 உட்பட நிறைந்த புள்ளிகளை பெற்று மாணவர்கள் சிறந்த பெறுபேறு பெற வேண்டும் என்ற நல்ல நேரிய சீரிய நோக்கத்தினால் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது 2025ஆம் ஆண்டில் அரச பரீட்சை வினாத்தாளுக்கான விளக்கந்தாரன். அந்த வினாத்தாளை பார்வையிடுபவர்கள் அதாவது இங்கு நான் வரைந்துள்ள வரைப்பில, அதாவது வட்ட வடிவத்தில சில வித்தியாசம் இருக்கலாம். அதை கருத்தில் கொண்டு வினாக்களை புரிந்து கொள்ளுங்கள். நன்று நுழைகின்றேன். இப்பொழுது இங்கே ஒரு உருப்படம் தந்திருக்கு. 8 சதுரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. நிலையாக எண்ணற்ற 64 சதுரங்கள் பிரிக்கப்பட்டு, அதுக்கு 3 வட்டங்களும் ஒரே அளவாகிறது. இந்த 3 வட்டங்களும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தபடி, அதாவது அந்த ஒழுக்குகள், ஊரங்கள், கரைகள் ஒட்டியபடி இருக்கின்றது என்று கேட்டுக்கொள்ளுங்கள். ஏழிலிருந்து வீக்கான தூரம் சதுரத்தின் எத்தனை பக்கங்கள் சமன் என கேட்கப்பட்டுள்ளது. இதில் ஏ என்பது ஒரு வட்டத்தின் மையம், பி என்பது அடுத்த வட்டத்தின் மையம். அந்த வட்டத்தின் மையத்திலிருந்து அடுத்த வட்டத்தின் மையம் வரையிலான தூரம் இந்த ஒவ்வொரு சிறிய சதுரத்தின் ஒரு பக்கத்தை போல் எத்தனை பக்கம் நீளமானது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப வட்டத்தை பற்றிய ஏற்கனவே எளிய கேத்திர கணித வடிவத்திலே கற்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். வட்டம் ஒரு மைய உரு, ஆரைகள் சமன், பல சமச்சீர் அச்சுக்கள் கொண்டது. ஆரை என்பது மையத்தில இருந்து அந்த ஒழுக்கு வரையிலான கோடு. இது பல்லில் சட்டம் போல எல்லா ஆரைகளும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். அப்ப இந்த 2 ஆரைகள் பிணைந்ததைத்தான் எவ்வளவு தூரம் என்று கேட்கிறார்கள். இங்கே எங்களுக்கு தெரியுது 8 சதுர பக்கங்களிலே 2 வட்டங்களும் இணைகின்றன, அதாவது 2 கரைகளும் இணைந்திருக்கின்றன. அப்ப ஒரு வட்டம் 4 சதுரங்களை உள்ளடக்குகின்றன. அப்ப அதிக அரைவாசி 2 சதுரத்தின் கோடுகள், இறுதி அரைவாசி 2 சதுரத்தின் கோடுகள். நாங்கள் இந்த பக்கமாக பார்த்தாலே எங்களுக்கு தெரிகின்றது 4 சதுரத்தின் பக்கங்கள் இருக்கின்றன. இது கற்பல நாட்களும் அறிவார்களும். அப்ப இந்த கேள்விக்கான விடையாக 4 என்பதை பொருந்துகின்றன. இப்ப இது 2025ஆம் ஆண்டு அரச பரீட்சை வினாத்தாள் 1இல் 15வது வினாவாக இருந்தது. இந்த அடிப்படை கருத்தில் வைத்து நான் ஒரு இலகுவான வினா மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதாவது ஆரையை அடிப்படையாக கொண்ட கேள்வி. இப்ப ஒரு 1, 2 என 2 வட்டங்கள் வரைந்திருக்கின்றேன். ஒரு 1 ஏழிலிருந்து பி வரையில் உள்ள தூரமும், இங்க பாருங்க, ஏழிலிருந்து இந்த வட்டத்திலிருந்து 8 பாகமாக பிரித்திருந்தால் 8 3 பாகத்தையும், இரண்டாவது உருவில் ஏழிலிருந்து பி வரையிலான தூரம் பலன் சொல்லியாக இது 8 3 உள்ளுக்கென்றால் மிகுதி 8 5 பாகமும் இருக்கின்றன. அதாவது தூரம் எது தூரம் அதிகமானது என்பதுதான் மாணவர்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி. அப்போ ஒரு 1 ஒரு 2 என்பதை மாணவர் விடையாக வழங்குதல் வேண்டும். இங்கு அந்த வழிப்பாதை செல்கின்ற வழிப்பாதை இது என்பதும்
இது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இதே போன்று உங்களை அரச பரீட்சை வினாக்களை பயிற்றுவித்து நிறைந்த பயனுள்ள ஒரு மாணவர்களாக ஆக்குவேன் என கூறிக்கொண்டு அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன்.